எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஜாதகம் பொய்க்குமா. ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய தாத்தா அவர் ஜோசியம் பார்க்குறவர், அவ்வளோ பர்ஃபெக்டாக ஜோசியம் பார்ப்பாராம். அவர் அவரே எப்போ இறப்பாரு, எந்த வயசில் இறப்பாரு, எந்த மாதம், எந்த நாள், எந்த டைமு அப்படிலாம் கரெக்டாக கணிச்சு வச்சாராம். அந்த டைமில் தான் அவரும் இறந்தாராம். அவர் யாருக்கெல்லாம் பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் 100% ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கான். அதில் ஒரு ப்ரெடிக்ஷன் இவங்களுடைய தாய் மாமன் அவர் 92 வயசு வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னைக்கு அவங்க மாமாவுக்கு 70 வயசு ஆகுதான். அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம சங்கமம் 2036ன்னு சொல்கிறோம், நம்ம வீடியோ போடும்போது 2024 இருக்கோம், இனி ஒரு 12 வருஷம்னா எங்கள் மாமாவுக்கு 82 வயசு தான் ஆகும். இப்போ விநாசத்தில் அவரும் போயிட்டாருன்னா அவர் 92 வயசு வரைக்கும் வாழ்வாங்கன்னு சொல்கிறாங்களே ஜாதகப்படி. அது எப்படி என்ன இடிக்குதே, லாஜிக் இடிக்குதே, எனக்கு ஒன்றும் புரியலையே. அங்கே எங்கள் தாத்தாவோட ஜாதகம் பார்க்குற டெக்னிக் தப்பாயிடுச்சுன்னு அர்த்தமா? எப்படி அதை புரிஞ்சுக்கிறது, இதை கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் விளக்க ட்ரை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஃபேவரபுளாகவே பேசுவோமே. ஃபேவரபுள்னா என்னென்ன நமக்கு தெரியும். ஜட்ஜ்மெண்ட் டே டைமில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா 99.99% ஆத்மாக்களை கொசு கூட்டம் மாதிரி சாந்தி தாமத்துக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்றது ராஜயோகம். டெல்லியில் ஒரு 10-20 லட்சம் மக்கள் இருப்பாங்க. அங்கேருந்து சத்தியுக ஸ்தாபனை நடக்கும். அது ஸ்டோரி. இப்போ இவர் 2036 போல 82 இருக்கார் இல்லையா வயசில். இவர் அந்த நேரத்தில் காப்பாற்றப்படுற 10-20 லட்சம் பேரில் இருந்தார்னு வச்சுக்கோங்களேன். டெல்லியில் இருப்பார். அதுலேருந்து ஒரு 10 வருஷம் இருந்து அவர் சொன்ன மாதிரி 92 வயசில் அவர் சரீரம் விடலாம். இது பாசிட்டிவ் நோட்டு. இப்படி பார்த்தா அவங்க தாத்தா சொன்ன ஜாதக கணிப்புபடியே அவரும் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்தது, இப்போ இந்த ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா, அதில் ஜாதக கட்டத்தில் 8வது வீடு சொந்த மரணத்தை பற்றி சொல்கிறது. அப்போ என்னோட ஜாதகத்தில் 8வது கட்டம் என்னோட மரணம் பற்றி சொல்லும். பொதுவாக ஜோசியம் பார்க்குறவங்க யாருமே அந்த மரணம் இருக்கு இல்லையா, அது கணிச்சா கூட அடுத்தவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. இல்லை, ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதை சொல்லவே மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. இதில் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் சொல்லிடுறேனே. இந்த ஒரு கட்டம் பார்த்துருக்கீங்களா, 12 பாக்ஸ் இருக்கும் இல்லையா. சனி ஒரு ஃபுல் ரவுண்டு வர்றதுக்கு 30 வருஷம். ஓகேவா? சப்போஸ் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஃபஸ்ட்டே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா பிறந்த உடனே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபஸ்ட்டு ஏழரை அந்த குழந்தைங்க என்ன தெரியும், இப்போ ஸ்கூல் படிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிக்க மாட்டாங்க, விளையாட்டாக இருப்பாங்க, ஃபெயில் ஆவாங்க, இவ்வளோ தான் இருக்கும். ஒரு வருஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இன்னொரு வருஷம் செகண்ட் ஸ்டாண்டர்ட். இதெல்லாம் யாரை பாதிக்கும்? அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை தான் பாதிக்கும். அந்த குழந்தை பெருசாக ஒன்றும் பாதிக்காது. அந்த குழந்தைக்கு தெரியவும் தெரியாது சனி நான் என்ன, சனி தசை நான் என்ன, ஏழ்றேன் நான் ஒன்றும் தெரியாது. ஃபெயில் ஆகிறோம், பாஸ் ஆகிறோம், ஒன்றும் தெரியாத டைமில் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் அவங்க அப்பா அனுபவிப்பார். இதே செகண்ட் ஹாஃபில் நடக்குது. 30 வயசு தானே பேசுகிறோம். செகண்ட் ஹாஃப்னா இப்போது அவரோட 20-22 வயசுக்கு மேலே அந்த ஏழரை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் கண்டிப்பாக அவர் ஃபீல் பண்ணும். ஏன்னா 20 வயசு பையனுக்கு தெரியும்ல ஏழரோட இம்பேக்ட் என்னன்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவரே புரிஞ்சுக்கலாம், இல்லை புரியாமையும் இருக்கலாம். அதான் சொல்ல வரேன். செகண்டு ஏழரில் அது 30லேருந்து 60 வயசில் இனி ஒரு வாட்டி வரும்ல. ஏன்னா சனி இனி ஒரு ரவுண்டு வரும்போது 30 வருஷம் ஆகும் இல்லையா. அப்போது அந்த டைம் வர ஏழரை கண்டிப்பாக இவங்க அனுபவிப்பாங்க. அவங்க அதோட இம்பேக்டை தெரிஞ்சுப்பாங்க. அப்பா, ஒரு ஏழரைன்னா என்ன, நிறைய பேர் சொல்லலாம் ஏழரைன்னா என்ன, ஏழரைன்னா பெருசாக பேசுறீங்களே. ஒரு ஏழரை அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஜென்மத்துக்கு மறக்க மாட்டாங்க ஒரு ஏழரையோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு. அடுத்த ஒரு ஏழரை இருக்குல்ல, அது 60லேருந்து 90 வரும். அந்த டைம் வர ஏழரை நம்மளை கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அதையும் தாண்டி வாழ்ந்தவங்க இருக்காங்க. 90 வயசுக்கு மேலே வாழ்ந்து சரி விட்டவங்களாம் இருக்காங்களா அப்படின்னா 3 ஏழரையை பார்த்தவங்களும் இருக்காங்க. அபூர்வமாக 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அடுத்தது ஜாதகத்தில் 3, 6, 8 அந்த லக்னத்துலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 3, 6, 8ன்றதெல்லாம் கெட்ட வீடு. ஓகேவா? அந்த வீட்டில் உங்களுக்கு சந்திரன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வயசுக்கு கீழே 12 வயசுக்கு மேலே இருக்கவங்கள தான் குமாரன்னு சொல்கிறோம். அதாவது பாலர். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் பாலர்கள், குழந்தைகள்னு அர்த்தம். அதாவது 0 to 12 வயசு பாலர்கள், 12 வயசு மேலே இருக்க குமாரர்கள். அதாவது அடல்ட் ஆகிறாங்க, அதை டீனேஜ் எல்லாம் பேசுவாங்களா அந்த மாதிரி. அவங்களுக்கு அந்த 12 வயசுக்குள்ளே சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாதகப்படி. எப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் 3, 6, 8 சந்திரன் இருந்ததுன்னா. ஓகே, என்னோட ஜாதகத்தில் அப்படி தான் இருக்குது. என்னோட 6வது வீட்டில்
சந்திரன் இருக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஒரு 52 வயசோட உயிரோடு இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்து 2.5 வயசில் ஒரு ஃபிட்ஸ் வந்தது. இப்போ சினிமாவில் வர டைலாக் மாதிரி எங்கள் அம்மா என்னை தூக்கின்னு ஓடினாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டாக்டர் என்ன சொன்னாரா, 5 மினிட் லேட்டாக வந்தீங்கன்னா உங்கள் பையனை பார்த்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி காப்பாற்றப்படுறோம்? ஜாதகப்படி 3, 6, 6ல் இருக்கும்போது எப்படி நான் பாதுகாக்கப்படுறேன்னா, என்னோடது வந்து 12வது வீட்டில் இருந்து வியாழன் வந்து டைரக்டாக 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரனை பார்க்குது. அப்படின்னா என்ன? அதுதான் குரு சந்திர யோகம்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்பேற்பட்ட தடைகளும் ஜெயிக்க வச்சிரும். அப்போ யாருன்னா வியாழன் நேராக பார்க்கறதுனால. ஸோ அதனால தான் நம்ம ஜாதகத்தில் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் பிளைண்டாக சில விஷயங்கள்லாம் எடுத்துக்கணும். 3, 6, 8ல் சந்திரன் இருந்தால் சின்ன வயசில் அவுட்டு அப்படின்னு ஸ்டாண்டர்டாக எடுத்துக்க முடியாது. அதை காப்பாற்றுறதுக்கு யாராக இருக்காங்களான்னு பாருங்க. குருவோட பார்வை அந்த வீட்டில் இருந்ததுன்னா அந்த இது முறியடிக்கப்படும். அது அப்படி நான் காப்பாற்றப்பட்டு இன்னைக்கு உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அவங்க கேட்ட கேள்விக்கு வரும். என்ன கேட்டாங்க? அவங்க மாமா வந்து விநாச டைமில் இருப்பாரா, இருக்க மாட்டார்? பாருங்களேன், பொதுவாக ஒரு பஸ் ஆக்சிடென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 பேர் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆக்சிடெண்ட்டில் ஒரு 40 பேர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 பேரோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் வந்து அவங்க சாகிற டைமாகவே இருக்காது நிறைய பேருக்கு. சில பேருக்கு வந்து ஜாதக கட்டத்தில் தெரியும், டைம் அப்படி தான் போல இருக்குது அப்படின்னு தெரியும். சிலருக்கு வந்து தெரியவே தெரியாது. அப்போ என்ன கணக்கு கொடுப்பீங்க? இப்போ உங்களுக்கு தெரியும், யுக்ரைன் ரஷ்யா வார் நடக்குதுன்னு தெரியும். ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துருக்காங்க. அவங்க ஜாதக கட்டலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா சாவர டைம் கண்டுபிடிக்க முடியுமாங்க? இங்கே பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன், இஸ்ரேல் அங்கே போர் நடக்குது. அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாவுறாங்க. ஒருவேளை அவங்க ஜாதக கட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களால கண்டுபிடிச்சிட முடியுமா? யார் சாவரா, ஏன் சாவரா, எப்படி கண்டுபிடிக்க முடியுமா? அவங்க ஜாதக கட்டம் அப்படி சொல்லுதா? ஸோ இதெல்லாம் அகால மரணம். ஓகேவா? இந்த அகால மரணம் எல்லாம் நம்ம ஜாதக கட்டத்தில் பார்த்து சொல்கிற அளவுக்கு எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் தெரியுமா? ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். $1 மில்லியன் கேள்வி தான். எனக்கு ஜாதகம் பார்க்க தெரிஞ்சா கூட நமக்கு என்ன ரொம்ப விஷயம் தெரியும்னா, 99.99% மக்கள் இருக்க மாட்டாங்க 2036. அப்போது ரேண்டமாக நான் யார் ஜாதகம் எடுத்தாலும் 36க்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் 36ல் இந்த காரணத்துக்காக போயிடுங்கன்னு என்னால் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஜோசியம் பார்க்க எனக்கு தெரியாது. அப்போ ஜோசியம் பார்க்குறவங்க கூட ஒரு லெவலுக்கு மேலே பாருங்களேன், ஜோசியம் எப்போ தெரியுமா பலிக்குது? ராமன் சொல்லிட்டு, பிவி ராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் பெங்களூரில் இந்த இந்த நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அஸ்ட்ராலஜி படிக்கிறோம் இல்லையா, வேதிக் அஸ்ட்ராலஜி, இதோடைய தந்தைன்னு சொல்கிறாங்க. அவர் நிறைய புக்கெல்லாம் அதை பற்றி எழுதியிருக்காரு. அவங்க சொல்கிறது எப்போ தெரியுமா? அது என்ன பியூட்டிஃபுல்லாக சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் அஸ்ட்ராலஜியில் எவ்வளோ பெரிய கிங்காக வேணா இருங்க, ஆனால் சொல்லும்போது உங்களுக்கு வந்து இறைவனோட கடாட்சம் இருக்கணும். அது இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது அப்படி இப்படி நடக்கும், இல்லாட்டி நடக்காது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட 12 வீட்டில் ஒரு வீட்டில் உங்கள் ஜன்மத்தை, அதுக்கு ஒரு 50 பலன் இருக்கும். இந்த 50 பலனும் ஒரு அஸ்ட்ராலஜருக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ டீப்பாக போய் பார்க்க மாட்டாங்க. ஏதோ 4 சொல்லுவாங்க, பாக்கி இருக்க 46 சொல்ல மாட்டாங்க. இதே தான் எல்லா கிரகங்களுக்கும் எல்லா கட்டங்களுக்கும். அப்போ எந்த ஜாதகருக்கு ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியும்? சொல்ல தெரியாது. ஏதோ தெரிஞ்ச 4 பாயிண்டை வச்சு அவங்க அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இறைவனோட கணக்கு வேற. அவர் முடிவு பண்ணிட்டார் 99.99% மக்களை தூக்குறதுனா தூக்குறாரு, அவ்வளோதான். அவரை கொண்டு போய் எந்த கோர்ட்டில் நிறுத்துவீங்க? சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்துவீங்களா? எங்கே நிறுத்தி? சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி சுப்ரீம் கோர்ட் இருக்க போதா, இல்லை அங்கே இருக்க ஜட்ஜஸ் இருக்க போகிறாங்களா? எல்லாரும் தானே கூட்டு போக போகிறாரு. சரியா? ஸோ நம்ம சக்திக்கு உட்பட்டதை மட்டும் பேசுவோம். நம்ம சக்திக்கு மீறின செயலை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ட்ராமாவில் எது நடந்தாலும் நல்லது தான். ஏன்னா கலியுகம் உச்சக்கட்ட நரகம். ஓகேவா? அது முடிச்சே ஆகணும்னு சொல்லி 1936 பரமாத்மா வந்துட்டார். யாருமே வீட்டுக்கு வந்து சுத்தமாகாமல் போக முடியாது, தூய்மையாகாமல் போக முடியாது. ராஜயோகிகள் தான் நிறைய பாவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 63 ஜென்மமாக பாவம் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு வந்து பாவத்தை அழிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு. அது பேர் மன்மனா பவ. தன்னை ஆத்மாவை நான் உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யும் போது ஆத்மாக்க பாவம் எரிக்கப்படும். உலகத்தில் இருக்க பாக்கி எல்லாரும் எப்படி பாவத்தை அழிச்சிட்டு இருக்காங்க? ஆனால் உடல் நோய் வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இதை தான் பைபிள் வந்து பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ இறைவனை போய் நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. இப்படி தான், அவ்வளோதான். ஏன்னா இயற்கையாக ஒருத்தர் சாவது வந்து அவன் டைமில் தான் சாவான்.
அப்படி பார்த்து 800 கோடி பேர் ஒரே டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இயற்கையான வழியில் சான்ஸே கிடையாது. செயற்கையாக தான் வரணும். அந்த செயற்கைன்றது உலகப்போர் 3, இந்த பஞ்ச தத்துவங்கள் ஆடுற ஆட்டம், மக்கள் அடிதடியில் அடித்து வெட்டி ரத்தம் ஆறு ஓடுறது, பஞ்ச பட்டினி, இதெல்லாம் தான் காரணம் சரீரம் விடுறதுக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்கும். அவங்கவுங்க கர்மா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஹையர் ஆர்டர்லேருந்து லோயர் ஆர்டர் வரைக்கும் நடக்கும். ஆனால் தூக்குறது தான். ஸோ நம்ம யாராவது நம்மக்கிட்ட இப்படிலாம் கேட்டாங்கன்னா, எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படிலாம் கேட்டிங்கன்னா, பாசிட்டிவாக இப்படி சொல்லிவிடுங்க. அதாவது அந்த 10லேருந்து 20 லட்சம் பேர் இருப்பாங்க, அதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க, அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக. அடுத்ததுக்கு அப்புறம் இந்த சத்தியத்தையும் சொல்லுங்கள். இது சொல்கிறது இறைவன், நம்ம சொல்லலை. பிரேமானந்த நாராயணன் சொல்லிக் கொடுக்குறது இறைவன் தான் சொல்லிக் கொடுக்குறாரு ராஜயோகத்தில். அப்போது அவரோட எஜுகேஷன்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் நமக்கு இல்லாதனால அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, 1-2 தகவல். என் குழந்தைங்க வந்து இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து இந்த எஸ்கர்ஷன் அப்படின்றது பொதுவாக அவங்க பண்ணுறதே கிடையாது. கேட்டால் ஒரு வாட்டி நடத்தும் போது ஒரு குழந்தை இறந்துச்சு, பஸ்லேருந்து ஏதோ விழுந்து இறந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க டோட்டலாக நிறுத்திடுறாங்க. இவங்க பண்ணுற ஒரே விஷயம், 12வது படிக்கும்போது மட்டும் ஒரு டூர் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ரொம்ப பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அது எல்லாமே வெளிநாட்டு டூராக கூப்பிட்டு போகிறாங்க. செப்டம்பரில் வந்து இவங்க ஸ்கூலில் வந்து ஜப்பானுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு குழந்தைக்கு 2 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி நேற்று என் குழந்தை வந்து சொல்கிறது. அப்போ 2 லட்சம் ரூபா தெரியாப்பா, நான் ஜப்பான் வரைக்கும் போயிட்டு வரேன், ஸ்கூலில் கூப்பிட்றேன். அதாவது குழந்தைக்கு வந்து இந்த பணத்தோட அருமை பெருமைலாம் தெரியல, சின்ன குழந்தையாக இருக்கிறதுனால. படிக்கிறது 12th தான், ஓகேவா. நம்ம ஏதோ எல்லாமே ஆக்சுவலாக 2 லட்ச ரூபா இருந்தால் இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிடலாம். 2 குழந்தைங்க 1.8 lakhs ஆகுது. அதில் இனியும் நான் வந்து ஆகஸ்ட்டு, அக்டோபர், டிசம்பர் சொல்லி 21,000 26,000 சொல்லி 63,000 இனியும் கட்ட வேண்டியிருக்கு இவங்க ஃபீஸ்க்கு. அது அந்த டைமில் கட்டணும். இது வந்து எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவங்க அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ இந்த வருஷம் நான் அனுப்புகிறேன். இப்போ சொல்கிறாங்க செப்டம்பருக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ குழந்தைங்க அப்படி தான் இருக்காங்க. ஓகே, இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜயோகிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், ட்ராமா பற்றி தெரியும், 2036 பற்றி தெரியும். ஸோ நீங்கள் இப்போது சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் இடம் வாங்கி போடுறேன், ஓகே, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், அங்கே சொல்லி பைசாவாக கொண்டு போய் லாக் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட காசு இருக்கா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அது எப்படி ஃபாரினர்ஸ்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டிசம்பரில் கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் வருது இல்லை, நியூ இயர் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு வாரத்துக்கு வந்து வெளிநாட்டுக்கு டூருக்கு போயிடுறாங்க. அது மாதிரி நீங்கள் ஃபேமிலியோட டூருக்கு போங்க, ஓகேவா. ஒரு சைடு ஒரு வாட்டி யூரோப் போங்க, ஒரு சைடு வேறு ஒரு கண்ட்ரியாக போங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போங்க, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் போங்க, எல்லா இடத்தையும் அனுபவிங்க. ஏன்னா இதெல்லாம் நல்ல நல்ல நினைவுகளாவது இருக்கும், எல்லா காலப்பத்திலும் உங்களுக்கு கிடைக்குன்ற நினைவுகளாக இருக்கும். இந்த இடம் வாங்கி போட்டிங்கன்னா அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான், யாராலையும் எடுக்க முடியாது, அது உங்களுக்கும் யூஸ் ஆகாது, யாருக்கும் யூஸ் ஆகாமல் தான் போகுது. அட்லீஸ்ட் இந்த அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ல. ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணுங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.